வணக்கம். இன்றைய காலகட்டங்களில் குடும்ப தம்பதிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் முக்கியமான பிரச்சனையாக கருதக்கூடியதுதான் இந்த குழந்தையின்மை. இந்த குழந்தையின்மை இருக்க காரணங்கள் நிறைய இருந்தாலும் அதற்கு உண்டான தீர்வுகளை பற்றி மட்டும் தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு நிறைய தம்பதிகளுக்கு 2 வருடம் 3 வருடம் 5 வருடம் குழந்தைங்கன்றப்ப நிறைய மருத்துவமனைக்கு போறாங்க, நிறைய பரிசோதனை செய்யறாங்க. பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு உண்டான சிகிச்சை முறைகள் எடுத்து அதுக்கு உண்டான தீர்வு எடுத்துக்கிறாங்க. ஆனா நிறைய தம்பதிகளுக்கு ஒரு சில கேள்வி என்னன்னு பார்க்க போனீங்கன்னா, சார் இன்னைக்கு நிறைய மருத்துவமனைக்கு போறோம், என்னுடைய கணவருக்கு உயிரணுக்கள் பரிசோதனை பண்றோம், நாங்களும் ஸ்கேன் பரிசோதனை தான் பண்றோம், எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் இதுவரைக்கும் எங்களுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருடங்கள் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை சார்ன்றாங்க. அப்ப நாங்க எந்தெந்த நாட்கள்ல தாமதம் இருந்தா உடனே கருத்தரிக்கும் அப்படின்றதுக்கு ஒரு கேள்வியை நிறைய பேர் கேட்கறாங்க. ஆனா இதுதான் நிறைய தம்பதிகளுக்கு இது ஒரு கேள்வியாக தான் இருக்கக்கூடியது. பொதுவா பார்க்க போனீங்கன்னா தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் முதல்ல கணவருடைய உயிரிழப்பு பரிசோதனை அவசியம். அவருடைய அணுக்கள் அளவு கருத்தரித்து உருவாகிற அளவுக்கு இருக்கா என்பதை நாம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சி சரியா இருக்கா என்பது அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து கரு முட்டை அளவு, தைராய்டு, பிசிஓடி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான சரியான சிகிச்சை முறை எடுத்துக்கணும். அதெல்லாம் எடுத்தோம் நான் எல்லாருக்கும் நார்மலா இருக்கு சார், ஆனா இது வரைக்கும் எனக்கு பாசிட்டிவ் கருத்தரித்தல் உருவாகல அப்படின்னு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு எந்தெந்த நாட்களில் தாம்பத்தியம் இருந்தால் உடனே கருத்தரிக்கலாம் என்பதுதான் நம்ம பார்க்கணும். பொதுவாக பெண்கள் மாதவிடாயான முதல் நாள் இருந்து 12வது நாள் 14வது நாட்கள் என்பது பெண்களுடைய சுழற்சி முறையில சினைமுட்டை உற்பத்தி ஆகக்கூடிய நேரமாக அவங்களுக்கு ஒரு அறிகுறி தெரியும். அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வயிற்று பகுதியில லெப்ட் ஹேண்ட் சைடும் இல்லை ரைட் ஹேண்ட் சைடும் சின்னதாக பெயின் இருக்கலாம், ஒயிட்னஸ் வெள்ளப்படுதல் மாதிரி இருக்கலாம். அது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஓவுலேஷன் சினைமுட்டை உற்பத்தி ஆகக்கூடிய நேரத்துக்கு கொண்டாட அறிகுறி. அது பெண்கள் மாதவிடாயான முதல் நாளில் இருந்து 12வது நாள் 14வது நாள் அந்த ஓவுலேஷன் கண்டிப்பாக ஆரம்பிக்கும். அந்த நாட்களில் இருந்து கணவன் மனைவி தாம்பத்தியம் இருக்கும்போது கண்டிப்பாக சீக்கிரமாக கருத்தரிக்கலாம். கண்டிப்பா இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.